ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதுலேருந்து மறுபடியும் ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதோட ஆர்கனைசேஷன் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. போஸ்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொபேஷனரி ஆஃபீஸர். டோட்டல் வேக்கன்சி பார்த்திங்கன்னா 600. அப்ளிகேஷன் மோடு வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா, இந்தியாவில் எங்கே வேணால் நமக்கு லொக்கேஷன் போடலாம். அஃபிஷியல் வெப்சைட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆன டேட் வந்து 26 டிசம்பர் 2024, அதாவது 26 டிசம்பர் 2024. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிற டேட் வந்து பார்த்திங்கன்னா 27 டிசம்பர் 2024. லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 16 ஜான்வரி 2025. டயர் 1 எக்ஸாம் டேட் வந்து பார்த்திங்கன்னா 8லேருந்து 15க்குள்ளே எப்போ வேணால் வைக்கலாம். டயர் 2 எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மேல எதில் வேணால் வைக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் போதும். ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 21 வயசு ஆகிருக்கணும், மேக்ஸிமம் 30 வயசு. இதுக்குள்ளே இருக்கவங்க தான் அப்ளை பண்ண முடியும். ஏஜ் கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா கால்குலேட் வந்து பார்த்திங்கன்னா 1/4/2024. ஏஜ் கால்குலேட்டர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் அவங்களுக்கு வந்து 750 ரூபா வரும். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, இஎஸ்எம் அவங்களுக்கு வந்து ஃபீஸ் எதுவும் இல்லை. இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் 4 செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம். ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தான் கேட்பாங்க. இதில் 3 செக்ஷனாக கேட்பாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிட்டி ஆப்டிடியூட், ரீசனிங் எபிலிட்டி. டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 1 hour. அடுத்து மெயின் எக்ஸாம் வைப்பாங்க. இதுக்கு 200 மார்க் கேட்பாங்க. இதில் சப்ஜெக்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட், டேட்டா அனலிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன், ஜென்ரல் அவேர்னஸ், எக்கனாமி, பேங்கிங் நாலேஜ் அண்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ். அடுத்து தேர்ட் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா சைக்கோமெட்ரிக் டெஸ்ட், குரூப் எக்ஸசைஸ் அண்டு இன்டர்வியூ வைப்பாங்க. ஃபைனலாக மெரிட் லிஸ்ட் விடுவாங்க. இதோட நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. அப்ளை லிங்க்கும் கீழே இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக வாங்க பார்ப்போம். இதுதான் எஸ்பிஐலேருந்து வந்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். கேட்டகரிஸ் வைஸாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த கேட்டகரியோ அதை பற்றி பார்த்துக்கோங்க. அடுத்தது டேட் ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க. எந்த டேட்டில் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் நடக்கும், ஆன்லைன் எக்ஸாம் எந்த டேட்டில் நடக்கும், சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் எந்த டேட்டில் நடக்கும், அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஓபிசி அந்த கேட்டகரிக்கு வந்து 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி அந்த கேட்டகரிக்கு வந்து 5 வருஷம் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி அந்த கேட்டகரியே யூஆர், இடபிள்யூஎஸ் அந்த கேட்டகரிக்கு வந்து 10 வருஷம். ஓபிசி அந்த கேட்டகரிக்கு வந்து 13 வருஷம். எஸ்சி, எஸ்டி அந்த கேட்டகரி வந்து 15 வருஷம் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் அந்த கேட்டகரிக்கு வந்து 5 வருஷம் கொடுத்துருக்காங்க. அடுத்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் தான் வைப்பாங்க. ப்ரிலிமினரி எக்ஸாம்லேயே 3 செக்ஷன்லேருந்து கேட்பாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிட்டி ஆப்டிடியூட், ரீசனிங் எபிலிட்டி. அதுலேருந்து 100 கொஸ்டின் கேட்பாங்க. 1 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. அடுத்ததாக மெயின் எக்ஸாமினேஷன் இருக்கும். ப்ரிலிமினரி எக்ஸாம் அதில் பாஸ் ஆகிறவங்க தான் மெயின் எக்ஸாமினேஷன் போவாங்க. இதுலேருந்து 4 செக்ஷன்லேருந்து கேட்பாங்க. ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட், டேட்டா அனலிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன், ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் எக்கனாமி, பேங்கிங் நாலேஜ், இங்கிலீஷ் லாங்குவேஜ். இதிலேருந்து 170 கொஸ்டின் கேட்பாங்க. 200 மார்க்குக்கு வைப்பாங்க. 3 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. இதில் செலெக்ஷன் ஆனவங்க தான் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டு அதில் போக முடியும். ஃபைனலாக மெரிட் லிஸ்ட் விடுவாங்க. இதோட எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோயில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர் இந்த 11 இடத்துல கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் சென்டர் தான். மெயின் எக்ஸாம் வந்து நீங்கள் எங்கே எழுதுவீங்கன்னா சென்னை, மதுரை, திருநெல்வேலி இந்த 3 இடத்துல தான் எழுதுவீங்க.
உங்களுக்கு எது நியரஸ்ட்டாக இருக்கோ அது கொடுத்துக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நோட்டிஃபிகேஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கு தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.